சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சுதன். சுதன், வணக்கம். இன்று சேலத்தில் தாவேக கட்சியின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. 55 நாட்களுக்கு பிறகு, அதாவது கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு இன்று திறந்த வழியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. காவல்துறை 51 நிபந்தனைகள் போட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் முறையாக அந்த நிபந்தனைகள் எல்லாம் பின்பற்றுகிறார்களா? அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் நடத்தப்பட இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான திடலில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் இன்று சரியாக நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு காவல்துறை தரப்பிலிருந்து 11 நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிகபட்சம் 5000 நபர்கள் வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கட்சி தரப்பில் இருந்து சிறப்பு அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அனுமதி அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே சரியாக காலை 10 மணி முதல் தற்போது மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களும் காவல்துறையினரின் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு கூட்டத்தில் பங்கேற்க வருகை தரக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய உடைமைகள் முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக எளிதில் தீப்பற்றக்கூடிய பீடி, சிகரெட், தீப்பெட்டி உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் உள்ளே கொண்டு வர அனுமதி இல்லை. அவ்வாறு அவற்றை கொண்டு வரக்கூடிய நிர்வாகிகள் அதனை பறிமுதல் செய்து கொண்டு அதன் பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் 5000 நபர்கள் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் 18 சிறப்பு பாக்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு பாக்ஸிலும் அதிகபட்சம் 250 நபர்கள் வரை நின்று விஜயனுடைய உரையை காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாக்ஸிலுமேயே தட்டுப்பாடு இன்றி குடிநீர் கிடைக்கும் வகையில் குடிநீர் பாட்டில்களும் சின்டாக்ஸ் டேங்க் மூலமாக தண்ணீரும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக கூட்டத்திற்கு பங்கேற்க வருகை தரக்கூடிய நிர்வாகிகளுக்கு கட்சி சார்பில் தொப்பிகளும் வழங்கப்பட்ட வண்ணம் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கூட்டம் நடைபெறக்கூடிய திடலில் 15 மருத்துவ குழுக்கள் தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெயிலின் தாக்கத்தால் யாருக்கேனும் உடனடி மருத்துவ சிகிச்சை ஏற்பட்டால் அவர்களுக்கு விரைந்து முதலுதவி சிகிச்சை முதல் அதிதீவிர சிகிச்சை வரை வழங்குவதற்காக 6 மருத்துவ முகாம்களும் திடலின் வளாகத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 15 மருத்துவர்கள் தலைமையில் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2 தீயணைப்பு வாகனங்களும் இங்கு தயார் நிலையில் இருக்கிறது. இங்கு பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை துணை ஆணையாளர் தலைமையில் சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநாடு நடைபெறக்கூடிய இந்த மைதானத்தின் உள்புறம் மற்றும் வெளிப்புறம் பகுதியில் சுமார் 650 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேபோல விஜய் வரக்கூடிய காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து மைதானம் திடல் வரை இருக்கக்கூடிய இந்த 35 கிலோமீட்டர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விஜய் இங்கு சேலத்திற்கு வருகை தந்து விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக இந்த மாநாட்டு திடலை வந்தடைய இருக்கிறார். அவர் வரக்கூடிய அனைத்து பாதையிலுமேயே எவ்வித போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் அவர் விரைந்து இந்த திடலை வந்து அடையும் வகையில் காவல்துறை தரப்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பாதையில் அவர் தரும்போது இந்த பொது போக்குவரத்து சிறிது நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு கடந்த காலங்களில் அவருடைய வாகனங்களை தொடர்ந்து மற்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், ரசிகர்கள் அதிக அளவு வந்தது போன்ற நிகழ்வுகள் சேலத்தில் இருக்கக்கூடாது. அதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதேபோல இந்த பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சேலத்தில் இந்த நிர்வாகிகள் கூட்டம் நடத்த அனுமதி கிடைக்கப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதேபோல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கட்சியின் தலைமை தரப்பிலிருந்து ஏற்கனவே வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி அட்டை பெற்றவர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்தால் போதும். அனுமதி அட்டை இல்லாதவர்கள் வர வேண்டாம் என கட்சி தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது காலை முதலே இங்கே ஏராளமான நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பலரும் இந்த உரிய அனுமதி அல்லாமல் அவர்கள் இங்கே வருகை தந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கட்சி உறுப்பினர் அட்டையை இங்கு கொண்டு வந்து அவர்கள் அதன் மூலம் உள்ளே நுழைய முற்பட்டனர். அப்போது நுழைவு வாயிலில் இருந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் கட்சியினுடைய சின்னமான விசிலை கையில் எடுத்து வந்து அந்த நுழைவு வாயில் அவர்கள் உள்ளே செல்லும் போது ஒரு மிகுந்த உற்சாகத்தோடு அந்த விசிலில் ஒளியை எழுப்பியபடி ஒரு ஆரவாரத்தோடு அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதி சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் நடைபெறுகிறது.
நடைபெறுகிறது. எனவே இந்த கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, இந்த போக்குவரத்திற்கு எவ்வித ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையிலுமேயே அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய நிர்வாகிகள் ஏதேனும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளையோ விதிமுறைகளையோ மீறினால் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த கூட்டம் தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் காவல்துறை தரப்பிலிருந்து முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் முழுவதும் 25 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்து நிகழ்வுகளும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல 4 ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் இந்த கூட்டம் முழுவதுமாக காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய நிர்வாகிகள் தற்போது 10 மணி முதல் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். சரியாக 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் தனது உரையை பேச ஆரம்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரோட்டிற்கு பிறகாக 55 நாட்களுக்கு பிறகு அவர் சேலத்தில் இன்று திறந்த வெளியில் இன்று நிர்வாகிகளை சந்தித்து அவர் பேச இருக்கிறார். குறிப்பாக சேலத்தில் அவருடைய இந்த சந்திப்பு மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்த சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டத்திற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். யாரும் பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க நேரில் வர வேண்டாம். அதேபோல் விஜயை காண்பதற்காக அவர் வரக்கூடிய சாலையில் அவருக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம். அதேபோல் சக வாகன ஓட்டிகளுக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்த வேண்டாம். இந்த கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள் எனவும் கட்சி தரப்பிலிருந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட நேற்று தினத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இந்த கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகளை நேரில் பார்வையிட்டு அவர்கள் தங்களுடைய செல்போன்களில் புகைப்படங்கள் எடுப்பது, செல்பி எடுத்தது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதேபோல் இன்றைய தினமும் கூட கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களையும் கடந்தும் கூட விஜயனுடைய ஒரு தீவிர ரசிகர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடலை சுற்றி ஆங்காங்கே திரண்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த கூட்டத்திற்கு ஒரு முழு ஒத்துழைப்பு பொதுமக்கள் தரப்பிலிருந்து கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. அதேபோல் இங்கே பாதுகாப்பு பணியில் காவல்துறை தரப்பிலிருந்து 1000 போலீசார் ஈடுபட்டிருந்த போதிலும் கூட கடந்த காலங்களில் ஏற்பட்டது போல எந்த ஒன்று அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கட்சியை சேர்ந்த பாதுகாப்பு படையினர் சுமார் 600 பேர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திடலுக்கு உள்ள 300 பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். அங்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்கள் செய்து தருவதோடு எந்த ஒரு விதி மீறல்களும் மேற்கொள்ளாத வகையில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் திடலுக்கு மற்றொரு புறம் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலையிலும் இந்த பாதுகாப்பு படையினர் இங்க கண்காணிப்புல பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் இந்த திடலுக்கு மற்றொரு புறம் ஒரு மலைப்பகுதி இருப்பதன் காரணமாக அந்த மலைப்பகுதியிலும் ரசிகர்கள் எந்த ஒரு ஆர்வத்திலும் ஏறி ஏதேனும் விபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மலை கிராம பகுதி வழியாக கூட யாரும் தொண்டர்கள் வந்துவிடாத வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிநவீன கேமராக்கள் மூலியமாக அந்த மலைக்குன்றுகளில் யாரேனும் பதுகி இருந்து வந்துவிடக் கூடாது என அவர்கள் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது சென்னையில் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சேலம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். சரியாக இங்கு ஒரு 12 மணிக்கு உள்ளாக அவர் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த திடலை வந்து சேர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய இந்த வருகை தரக்கூடிய பாதை முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நுழைவு வாயிலை பொறுத்த வரைக்கும் இங்கு 3 நுழைவு வாயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இதுல ஒரு நுழைவு வாயில்ல முக்கிய நிர்வாகிகள், அதாவது தாவேகா கட்சி தலைவர் விஜய், அதே போல் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அந்த விஐபி என்ட்ரன்ஸ் வழியாகவும் நிர்வாகிகள் செல்வதற்காக 2 என்ட்ரன்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 என்ட்ரன்ஸிலுமே அனுமதி பெற்றக்கூடிய நபர்கள் மட்டுமே உரிய சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அனுமதி அட்டை பெறாதவர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல ஏதேனும் ஒரு அவசர தேவை ஏற்பட்டால் இங்கிருந்து உடனடியாக மக்கள் வெளியேறும் வகையில் மற்றொரு தனி நுழைவு வாயிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணிகள் என்பது தற்போது வரை ஒரு முழு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். குறிப்பாக 5000 நபர்கள் இங்கு பங்கேற்கக்கூடிய ஒரு சந்திப்பு கூட்டத்திற்கு 1000 போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கட்சி தரப்பில் இருந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மற்றும் பவுன்சர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்த போதிலும் கூட ஒரு ஏராளமான நிர்வாகிகள் இங்க வரும்போது தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி அந்த உரிய அனுமதி இல்லாம வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த தேசிய நெடுஞ்சாலையிலும் கூட ஒரு நுழைவு வாயில் வழியாக இந்த நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்டு வருவதன் காரணமாக அணியாக இங்கு திரண்டு அவர்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இதன் காரணமாக இந்த பாதையில் செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரு மிக வேக குறைவாக செல்லும் வகையில் போக்குவரத்து காவலர்களும் இங்கு அவர்களை ஒரு சீர்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். சலோமி.
சுதன், தொடர்ந்து இப்போ சேலத்தில் தாவேக தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்காக பல்வேறு தொண்டர்கள் அங்கு திரண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொண்டர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது? அதில் நீங்க நேரலையில் அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு பகிரலாம். நிச்சயமாக சொல்லாமே, குறிப்பாக இந்த கூட்டம் என்பது சேலம் மாவட்ட மக்கள் மத்தியில் மட்டுமில்லாமல் இந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தரப்பிலும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு என்பதை ஏற்படுத்தியிருக்கிறது. காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் இங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது கூட நம்ம பார்க்கிறோம், நம்ம கூட ஏகப்பட்ட தொண்டர்கள் இங்க இருக்காங்க. நம்ம அவர்களே கேட்கலாம். சார், நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? இப்போ சேலத்துல விஜய் மக்கள் மத்தியில ஒரு திறந்த வெளியில பேச இருக்காரு. இப்ப நீங்க எந்த எதிர்பார்ப்போட இங்க வந்திருக்கீங்க? நாங்க இங்க கொல்லாம்பட்டி பகுதி 3 இணைச் செயலாளருங்க. நான் தங்க தளபதி சேலம் மாவட்டத்துக்கு கட்சி ஆரம்பிச்சது முத வராரு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். தளபதி சேலத்துக்கு வர்றது எங்களுக்கு பயங்கர உற்சாகமா இருக்கு. 2026 எலெக்ஷன்ல தளபதி ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா உட்காருவாரு. அதுவரை நாங்க அயராம உழைச்சி அவரை முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்காம விட மாட்டோம். இதுதான் எங்களோட குறிக்கோள். இப்ப இந்த கூட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த கூட்டத்துக்கு நிர்வாகிகள் மட்டும்தான் அனுமதி. அதுவும் அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்க முடியாது. அதிகபட்சமே 4998 நிர்வாகிகள் தான் பங்கேற்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க. அதுவும் மக்கள் சந்திப்புக்கு கொடுக்கல, நிர்வாகிகள் சந்திப்புக்கு தான் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு அது ஒரு மன கஷ்டமா தான் இருக்கு. மக்கள் சந்திப்பா கொடுத்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நிர்வாகிகள் சந்திப்பா கொடுத்ததுனால தலைவரை பார்க்க போறன்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, 2026 தளபதி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு அயராம உழைக்க நாங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். அவ்வளவுதான். அதே போல கட்சி தரப்புல அனுமதி அட்டை இல்லாதவங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏராளமானவங்க அட்டை இல்லாமலே இங்க அடையாள அட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. சோ அந்த கட்சியோடைய ஒரு கட்டுப்பாடுகளுக்கு மீறின செயலாவே நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அவங்களோட விதிமுறைகளை மீறி செயல்படுறது தானே இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் அதிகரிக்க ஒரு காரணமாவும் இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க. தளபதி மேல இருக்க அன்பால இப்ப எனக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 100 போன் வந்திருக்கும். பாஸ் கொடுங்கண்ணான்ட்டு கழக நிர்வாகிகளுக்கும் சார்பணி நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் கொடுத்தோம். எங்களுக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. இங்க ஏன்னா லிமிட்டடா கொடுத்துட்டாங்க 5000 பேருன்ட்டு. அதுக்கோசரம் நாங்க 5000 பேருக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு மாசத்து அளவுல மகுடஞ்சாவடியில மக்கள் சந்திப்பு சேலம் மாவட்ட சார்பா நடக்க போகுது. அப்ப எல்லா மக்களும் இங்க சந்திக்கலாம். அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. 5000 பேர் லிமிட்டடா கொடுத்தது தான் பிரச்சனை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எல்லாருக்குமே கொடுத்துருப்போம். எங்க கழக நிர்வாகிகளுக்கே பாதி பேருக்கு எங்களால கொடுக்க முடியல. முக்கியமான நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மக்களுக்கு ஒண்ணு கூட கொடுக்க முடியல. அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குங்க. இப்ப பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு நடுவுல இந்த கூட்டம் இன்னைக்கு நடக்குது. விஜய் இங்க கலந்துகிட்டு சேலத்துல பேச இருக்காரு. அவரோட உரை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க வந்திருக்கீங்க? தளபதி என்ன பேசுவாரு? எங்களுக்கு உற்சாகம் கொடுப்பாரு. சேலம் மாவட்ட பிரச்சனைகள் பேசுவாரு. முதல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்த தான் இன்னைக்கு வராரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலம் மாவட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே பேசி எங்களுக்கு உற்சாகம் கொடுப்பாரு. அந்த உற்சாகத்தோட நாங்க வேலை செய்து தளபதியை 2026 முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைப்போங்க. நிச்சயமாக சலமே, தற்போது இங்க வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் கூறிய கருத்துக்களை நம்ம நேரடியாவே நம்ம கேட்டிருக்கோம். இங்க எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நிபந்தனைகள் இருந்தாலும் விஜய் அவர்கள் நேரில் இங்க வருகை தந்து அவருடைய உரையை கேட்பதிலேயே தங்களுக்கு ஒரு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இதனுடைய ஒரு எதிர்ப்பளிப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி முழு ஒத்துழைப்பு இருக்கும். இருந்த போதிலும் கூட கட்சி தலைவர் விஜய் மீதான ஒரு அதிக ஆர்வம் ஈடுபாடு காரணமாகவே பெரும்பாலான நிர்வாகிகள் அவர்களுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி அவரை பார்க்கறதுக்காக முந்தையடிச்சுட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்களும் நேரடியாக குறிப்பிட்டிருக்காங்க. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.